ஓம் சாந்தி. 15/3/2025 பாபா முரளியில் எல்லா தேக சம்பந்தங்கள் அனைத்தையும் மறந்துடுங்க, இந்த உலகத்தையே மறந்துடுங்கிறார். தேகம், தேக சம்பந்தங்கள், வைபவங்கள், சாதனங்கள், இதுதான் உலகம். இதை மறக்கும்போது தான் பாபாவுடைய சுகத்தை நம்ம உணர முடியும். பாபா தலைப்பு சொல்றார், मीठे बच्चे वापस घर जाना है, इसलिए देह सहित देह के सब संबंधों को भूल एक बाप को याद करो, यही है सच्ची गीता का सार. இனிமையான குழந்தைகளே, உண்மையான கீதையின் சாரம் இதுதான். குழந்தைகளே, இப்பொழுது வீட்டிற்கு திரும்பிச் செல்ல வேண்டும். இதான் கீதையின் சாரம். அப்போ வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றால் தேகம், சம்பந்தங்கள் முதல் அனைத்தை மறந்து ஒரு பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இதுதான் கீதையின் சாரமாகும். क्वेश्चन, तुम बच्चों को सहज पुरुषार्थ क्या है? பாபா கேட்குறாங்க, உங்களுடைய சகஜமான முயற்சி எது? ரொம்ப ஈஸியான முயற்சி. बाप कहते हैं तुम बिल्कुल चुप रहो. பாபா கூறுகின்றார், குழந்தைங்களே, ரொம்ப ஈஸியான முயற்சி, நீங்கள் அமைதியாக சுப்புன்னு இருங்க. चुप रहने से ही बाप का वर्षा ले लेंगे. அமைதியாக இருப்பதின் மூலமாக பாபாவின் ஆஸ்தியை பெற்றுவிடுவீர்கள். बाप को याद करना है, सृष्टि चक्र को फिराना है. ஒன்று பாபாவை நினைங்க, இன்னொன்று காலச்சக்கரத்தையும் புத்தியில் சுற்றிட்டே இருங்க. பாக்கி யாது சே துமாரே விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபோட நினைவினால் உங்களுடைய விக்ரமங்கள்லாம் அழிந்துவிடும். ஆயு படி ஹோகி, உங்களுடைய ஆயுள் இருக்கு இல்லையா, வயது, ஆயுள் அதிகரிக்கும். சக்கரக்கு ஜானே சே சக்கரவர்த்தி ராஜா பன் ஜாயேங்கே, யஹி ஹே சஹஜ் புருஷார்த். கால சக்கரத்தில் எவ்வளோ ஆழமான ரகசியங்கள் இருக்கு, அப்படியே புத்தியில் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இது என்ன கஷ்டமானு கேட்குறார் பாபா. இதுதான் சகஜமான புருஷார்த்தத்திற்கான வழி. சக்கரத்தை நீங்கள் சுற்றுவதால் சக்கரவர்த்தி ராஜா ஆயிடுறீங்க. ओम शांति. मीठे मीठे रूहानी बच्चों प्रति रूहानी बाप से समझा रहे. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைத்து வருகிறார். ரோஜ் ரோஜ் சம்ஜானி தேத்தே. இப்போ மட்டும் புரிய வைக்கல, தினம் 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 அதிகாலையிலிருந்து புரிய வைக்கிறார். बच्चे तो समझते बराबर हम गीता का ज्ञान पढ़ रहे. பாபா புரிய வைக்கும்போது நம்ம உணர்றோம், உண்மையான கீதையை நாம் இப்போ படிச்சுட்டு இருக்கிறோன்னு. கல் பைலே மூவாப்பி, கல்பத்துக்கு முன்பு எப்படி படித்தோமோ அவ்வாறு. परंतु श्री कृष्ण नहीं पढ़ाते, परमपिता परमात्मा हमको पढ़ाते. கிருஷ்ணர் நமக்கு படிப்பிக்கல கீதைய, பரம்பிதா பரமாத்மா நமக்கு படிப்பிக்கிறார். वही हमको फिर से राजयोग सिखा रहे हैं. அவரே மீண்டும் சகஜ ராஜயோக கலையை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். அபி तुम डायरेक्ट भगवान से सुन रहे हो. இப்போ நீங்கள் டைரக்ட் பகவான்கிட்டேருந்து கேட்டுட்ருக்கீங்க. பாரதவாசியோं का सारा मदार गीता पर है. பாரதவாசிகளுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் கீதை மீது தான் இருக்கு. उस गीता में भी लिखा हुआ है रुद्र ज्ञान यज्ञ रचा. அந்த கீதையில் கூட எழுதப்பட்டிருக்குது, ருத்ரன் ருத்ர ஞான வேள்வியை படைத்தார்னு எழுதப்பட்டிருக்குது. எஹ் பி பாடசாலா பி ஹே, யஜ்ஞ பி ஹே. பாபா சொல்கிறாங்க, இது சிவ பரமாத்மாவால் படைக்கப்பட்ட யஜ்ஞமாகவும் இருக்குது, பள்ளிக்கூடமாகவும் இருக்குது. இது बाप जब सच्चा गीता कर सुनाते सद्गति को पाते. பகவான் எப்போ சத்திய கீதை சொல்கிறாரோ
அப்போ சத்கதி அதில் கிடைக்குது. மனுஷே என்னைக்கு சமஸ்தே. பாபா சொல்கிறார், நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோம், பாபா என்ன நடத்துகிறாருங்கிறத உலக மக்கள் இன்னும் புரிஞ்சுக்கல. துமாரா சாரா மதார் கீதா பர்ஹே. எல்லாத்துக்கும் ஆதாரம் கீதை தான். बाप ही आकर सच्ची गीता सुनाते, बाप रोज इस पर ही समझाते. நம்ம கேட்கக்கூடிய இந்த வாணி முரளி தான் உண்மையான சத்திய கீதை. இதை தான் பாபா தினம் தினம் குழந்தைகள் எதிரில் நடத்திட்டு இருக்கார். பாபா ने बच्चों को बहुत सहज पुरुषार्थ सिखाया. ரொம்ப ஈஸியான ஒரு முயற்சியை பாபா சொல்லி கொடுக்குறார். सबसे सहज पुरुषार्थ बिल्कुल तुम चुप रहो. ரொம்ப ஈஸியான முயற்சி, எதுவுமே பேசாதீங்க, மௌனம். உங்களை நிறைய குறை சொல்கிறாங்களா, மௌனம். உங்களை பற்றி அவதூறாக பேசுகிறாங்களா, அப்பயும் மௌனம். நீங்கள் செய்யாதெல்லாம் செஞ்சீங்கன்னு பழி போடுறாங்களா, அப்பயும் மௌனம். चुप रहने से ही बाप का वर्षा ले लेंगे. அமைதி மௌனமாக இருப்பதால் பாபாவோட ஆஸ்தியை பெற்றுவிடுகிறீர்கள். பாபாக்கு யாது கர்னா ஹே. பாபாவையும் நினைவு செய்யணும். அமைதியாக இருந்த போதாது, பாபாவை நினைக்கணும். சிருஷ்டி சக்கரக்கு யாது கர்னா ஹே. ரெண்டாவது, கால சக்கரத்தையும் நினைக்கணும். பாப் கி யாது சே ஹி துமாரே விக்ரம் வினாஷ் ஹோங்கே. பாபா நினைவால தான் உங்களுடைய விக்ரமங்கள்லாம் விநாசம் ஆகுது. தும் நிரோகி பனேங்கே ஆயு படி ஹோகி. பாபா சொல்கிறார், நீங்கள் நோயற்ற ஆரோக்கியமான ஆத்மா ஆயிடுவீங்க, ஆயுளும் அதிகரிக்கும். சக்கரக்கோ ஜானே சே சக்கரவர்த்தி ராஜா பனேங்கே. பாபா சொல்கிறார், சக்கரத்தை நீங்கள் நினைவு செய்வதால் சக்கரவர்த்தி ராஜாவாக ஆகிவிடுவீர்கள். तुम जानते हो हम राजयोग सीखते हैं भविष्य 21 जन्मों के लिए. कितनी अच्छी पढ़ाई. நம்ம நல்லா தெரிஞ்சு புரிஞ்சு படிக்கிறோம். எவ்வளோ நல்ல படிப்பு இது, எவ்வளோ உயர்ந்த படிப்பு, எவ்வளோ யதார்த்தமான படிப்பு இது. இதன் மூலமாக 21 பிறவிக்கான பிராப்தங்களை நாம் அடைகின்றோம், ராஜயோகத்தை நாம் கற்றுக்கொண்டிருக்கின்றோங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கிறோம். सिर्फ रोज 1 घंटा पढ़ो. பாபா சொல்கிறார், தினம் 1 மணி நேரம் படிங்க போதுங்கிறார். बस वो पढ़ाई तो 4-5 घंटे के लिए होती है. एक ही घंटा बस है. உலக படிப்பு 4 மணி நேரம் 5 மணி நேரம் நடத்துகிறாங்க ஒரு நாளைக்கு. இந்த ஆன்மீக படிப்பை 1 மணி நேரம் படிங்க போதும். सो भी सफेरे का टाइम ऐसा जो सबको फ्री है. பாபா படிக்கிறதுக்கான நேரம் கூட அதிகாலை நேரம் கொடுத்துருக்கார். ஏன்னா அந்த நேரம் நமக்கு ஃப்ரீயாக இருக்குது. बाकी कोई बांधेले आदि हैं सफेरे नहीं आ सकते हैं और टाइम रखे. சில பேரெல்லாம் அதிகாலையில் வர முடியல, 7 மணிக்கு சமைக்கணும், குழந்தைங்கள ஸ்கூல் அனுப்பணும், பிரதர்ஸ்க்கு சமைச்சு கொடுக்கணும், வர முடியல. சில பேரை காலையில் விட மாட்டாங்க. முடியாத ஒரு கட்டம், விடாத ஒரு கட்டம், அந்த நேரம். மற்ற நேரங்கள் ஈவினிங் டைம் வரலாங்கிறார் பாபா. बैज लगा हुआ कहाँ भी जाओ बैकाम देते जाओ. பாபா பேட்ஜ் கொடுத்துருக்காங்க, பேட்ஜ் அணிஞ்சிருக்கீங்க, இதை வச்சு நீங்கள் போகிற இடம்லாம் ஞானம் கொடுங்க. अखबारों में बैज डाल नहीं सकते, एक तरफ डाल सकते, मनुष्य ऐसे समझे भी नहीं सकते सिवाय समझाने. பேட்ஜ் சும்மா நம்ம பேப்பர்லலாம் போட்டோன்னா சேவா நடக்காது. அதை பற்றி புரிய வைக்கணும். பேட்ஜில் உள்ள சித்திரங்களை பற்றி நம்ம சொன்னால் தான் என்ன ஆகும், எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க. அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, முக்கியமாக தேகி அபிமானி பனோ. தேக அபிமானத்தை விட்டுவிடுங்கள், தேகி அபிமானி ஆகுங்கள். खुद देह अभिमानी होंगे, कुछ न कुछ विकर्म होता रहेगा.
पहला तूफान मनसा में फिर कर्मना में आते. ஃபஸ்ட்டு புயல் மனசுக்கு வருது, ரெண்டாவது கர்மனால வந்துடுது. பாபா சொல்கிறார், தேக அபிமானம் ஏதாவது ஒரு தவற செய்ய வச்சிடுது. அதுதான் ஆத்மா ஆத்மான்னு பயிற்சி எடுங்கிறார். அச்சா, தாரணைக்கான முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு பாயிண்ட். एक एक अविनाशी ஞான் ரத்னன் லாக்கும் கரோடோ ரூபியாக்கா. ஒவ்வொரு ஞான அழிவற்ற ரத்தினங்கள் இருக்கு இல்லையா, லட்சம் கோடி கொடுத்தா கூட கிடைக்காது. இனி தான்கர் கதம் கதம் பர் பதமுக்கி கமாய் ஜமா கரும். இதை தானம் பண்ணி ஒவ்வொரு அடியிலையும் நிறைய சேமிப்பை செய்யுங்க. ஆப் சமான் பனாக்கர் ஊஞ்ச் பது பாவும். உங்களைப் போல மற்றவர்களையும் மாற்றி உயர்ந்த பதவியை பெறுங்க. नेक्स्ट पॉइंट, विकर्मों से बचने लिए देही अभिमानी बनने का पुरुषार्थ करो. எல்லா பாவ செயல்களிலிருந்து விடுபட ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான முயற்சி எடுங்க. மன்சாமி கபி புரே சங்கல்பாவே உன்னே ரோக்குனா. ஒருவேளை மனசில் தவறான எண்ணங்கள் வருதுன்னா வேளை அதை நீங்கள் நிறுத்தணும். அச்சே சங்கல்ப் சலாவோ. நல்ல நல்ல சங்கல்பத்தை செய்யுங்க. कर्मेंद्रियों से कभी कोई उल्टा कर्म नहीं करो. உங்கள் கர்மேந்திரியத்தால் எந்த ஒரு தவறான காரியத்தை செய்ய வேண்டாம். अच्छा वरदानम, रूहानियत के प्रभाव द्वारा फरिश्तेपन का மேக்கப் करने वाले सर्व के स्नेही भव. ஆன்மீக தன்மையின் தாக்கத்தின் மூலம் ஃபரிஷ்தா என்ற மேக்கப் பண்ணக்கூடிய அனைவருக்கும் பிரியமானவர் ஆகுங்கள். जो बच्चे सदा बाप दादा के संग में रहते उन्हें संग का रंग ऐसा लगता जो हर एक के चेहरे पर रूहानियत का प्रभाव दिखाई देता है. எந்த குழந்தைகள் சதா பாப் தாதாவுடன் தொடர்பிலேயே இருக்காங்களோ அந்த தொடர்பினுடைய சாயம் என்பது ஒட்டிக்கொள்ளும்போது ஒவ்வொரு குழந்தைகளுடைய முகத்திலையும் ஆன்மீகத்தினுடைய இந்த பிரபாவம் என்பது ஏற்படுது. பாபா கூடவே இருக்கும்போது அவர் எப்படி செய்கிறார், எப்படி நடந்துக்கிறார், எப்படி பேசுகிறார், அவருடைய ஸ்திதி எப்படி இருக்குது, அது அப்படியே நமக்கும் தாரணையாகுது. जिस रूहानियत में रहने से फरिश्तेपन का மேக்கப் स्वतः हो जाता. ஆன்மீக தன்மையில் நாம் இருக்கும்போது ஃபரிஷ்தா தன்மையின் மேக்கப் அலங்காரம் தானாகவே ஏற்பட்டு விடுகிறது. जिससे மேக்கப் करने के बाद कोई ऐसा कैसा भी हो लेकिन बदल जाता है. யார் எப்படி இருந்தாலும் மேக்கப் பண்ண பிற்பாடு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாயிடுவாங்க. மேக்கப் करने से सुंदर लगता है. மேக்கப் பண்ணி முடித்தோன்னே அவங்க முகம் மாற்றம் அடைஞ்சிடும், அழகு நிரம்பிடும். यहाँ भी फरिश्तेपन के மேக்கப் से चमकने लगेंगे. இங்கே நீங்கள் ஃபரிஷ்தா ஆக ஆக நீங்களும், பாபா சொல்கிறாரு, உங்களுடைய முகம் பிரகாசத்தால் மேக்கப் போட்ட மாதிரி பிரகாசிக்கும். ஒரு ருஹானி மேக்கப் சர்வகா ஸ்னேகி பனா தேகா. இந்த ஆன்மீக மேக்கப் அனைவரையும் அன்பானவராக ஆக்கிவிடும். ஸ்லோகன், ब्रह्मचर्य योग तथा दिव्य गुणों की धारणा ही वास्तविक पुरुषार्थ है. இந்த வாழ்க்கையினுடைய உண்மையான புருஷார்த்தம் எதுன்னா பிரம்மச்சரியம், ரெண்டாவது பாபா நினைவு, மூன்றாவது தெய்வீக குணங்களின் தாரணை. இதுதான் இந்த வாழ்க்கையினுடைய புருஷார்த்தமாகும். அவ்யக்த இஷாரா கொடுக்குறாங்க. சத்தியத்தை பற்றியும் நாகரிகம் பண்பாடு எப்படி இருக்கணும் அதை பற்றி சொல்கிறாரு. ஆப்கா போல் ஸ்வரூப் தோனோ சாத் சாத் ஹோ. உங்களுடைய வார்த்தையும் உங்களுடைய சொரூபமும் ஒன்றாக இருக்கணும். போல் ஸ்பஷ்ட பி ஹோ உஸ்மே ஸ்னேக் பி ஹோ. வார்த்தை தெள்ள தெளிவாக இருக்கணும், அன்பும் கலந்துருக்கணும். நம்ரதா மதுரதா சத்தியதா பி ஹோ. பணிவும் இருக்கணும், இனிமையும் இருக்கணும், சத்தியமாகவும் இருக்கணும். லேக்கின் ஸ்வரூப் கி நம்ரதா பி ஹோ. ஆனால் அதற்கான உங்களுடைய சொரூபம் அவ்வளோ நீங்கள் பணிவானவர்களாக இருக்கணும். இசி ஸ்வரூப் சே
வாக்கோ பிரத்யக்ஷ கர் சகே. இந்த சொரூபத்தால் நீங்கள் பாபாவை பிரத்யக்ஷம் செய்யலாம். நிர்பய ஹோ லேக்கின் போல் மரியாதா கி அந்தர் ஹோ. தைரியமாக இருக்கணும், ஆனால் அவங்க வார்த்தை மரியாதைக்குட்பட்டு இருக்கணும், மரியாதைக்குள்ளே இருக்கணும். ஃபிர் ஆப்கே சப்த கடே நகி மீட்டே லகேங்கே. அப்படி இருந்தால் தான் உங்களுடைய சப்தம் கடினமாக இருக்காது, கசப்பாக இருக்காது. நீங்கள் பேசுகிறது ஒன்று ஒன்று இனிமையாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ரொம்ப அழகான ஹோம்ஒர்க் பாபா கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய வார்த்தை மற்றும் சொரூபம் எப்படி இருக்கணும், இன்றைக்கி ஃபுல் டே நம்ம இதை நினச்சி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓம் சாந்தி.